அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியில் தேவ தூதை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்தில் நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தோம். ரோமர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசித்தோம். அந்த 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள், நீங்கள் மகிமையை தேடுங்கள், கனத்தை தேடுங்கள், அழியாமையை தேடுங்கள் என்று சொல்லி அப்பொழுது நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார் என்கிற வார்த்தைகளை வாசித்து, தேட வேண்டியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், தேவனுடைய மகிமையை தேடுங்கள் என்று சொல்லி உங்களோடு கூட தேவ வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் நான் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. எப்படி தேவனுடைய மகிமை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்தாயை பெறும்போது, பரிசுத்தாவுடைய வல்லமை பெறும்போது, அக்கினி அபிஷேகத்தை பெறும்போது மகிமை நம்மேல் தங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோம். இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டது என்று நான் பார்க்கும்போது அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய ரகசியங்களையும் பார்க்கலாம். வாசிக்க கேட்போமே. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். போன வாரத்தில் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமுள்ள சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் சாயலாக இருக்கிறார், அந்த சாயலாக நம்மையும் மறுரூபமாக்க அவர் விரும்புகிறார் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். இங்க நம்ம பார்க்கிறோம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் எப்படியா இருக்கிறார் என்று சொன்னால் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரை நாம் அந்த சாயலாகத்தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் என்ன சாயலாக்கப்படுகிறோம்? ஆவியானுடைய சாயலாக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சரீரம் முந்தின மனுஷன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது முந்தின மனுஷன் தான் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட வேண்டாம், நம்முடைய பழைய கிரியைக்கு துர்க்கிரியைக்குள்ள பழைய மனுஷன் என்று பார்க்கலாம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய மனுஷர்கள். காரணம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தருடைய அந்த சாயலாக தானே நாமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவின் சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாய் பெற்று ஆவின் சாயலாக நீ மாற்றப்பட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தாய் பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவினால் நிரம்பி ஜெபித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாய் கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவிலே நிரம்பி ஜெபிக்கும் போதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எந்த சமயத்திலும் ஆவிலே நிரம்பி ஜெபித்தே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவிலே நிரம்பி நீ ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோமா என்று சொன்னால் மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்குற அந்த மறுரூபமாகும் அந்த மலையில போய் அவன் அந்த கூட எலியாவு கூட மோசையோடு கூட அங்க நிற்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய முகம் மாத்திரமல்ல வஸ்திரம் முழுவதுமாக மகிமையாய் காணப்பட்டது. பக்கத்தில் நின்ற 2 பேரும் மகிமையாய் இருந்தார்கள். இவர்களை பார்க்க முடியாதபடி முகங்களை மூடி முகங்குப்புற விழுந்தார்கள் சீஷர்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சாயலாக மாறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரை அந்த சாயலைத்தானே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபித்து பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமான நிலையில இந்த பூமியில் இருங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எக்கால சத்தம் கேட்கும் போது இந்த பூமியில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த சாயலாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட நிலையில் இருந்தோமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் ஆகாயத்தில் என்று பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்லப்பட்டு ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல். கர்த்தருக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, இந்த மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட அந்த
தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே அவள் அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவார் வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னவென்று சொன்னால் இந்த சிலாக்கியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வெள்ளி வேண்டாம், பொண்ணு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில வேற எதுவுமே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை அவருடைய ஆவினால் நிரப்பி மகிமையின் சாயலாக மாற்றி அவருடைய வரிக்கு நம்மளை ஆயத்தமாக இருந்து இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை இந்த பூமியில ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்கு தந்தோறும் அவரே என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியான ஒரு மேலான அழைப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே ஒரு மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போமே. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கே பரலோகத்தை பார்க்கிறோம். பரலோகத்தை பார்க்கும் போது அங்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த திரள் கூட்ட ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், திருமண வாசிப்பமே அதில் என்ன சொல்லப்பட்ட ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்? ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு. இங்க நான் பார்க்கிறோம் ரட்சிப்பின் மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிப்பு என்று சொன்னால் லேசாக சொல்லிவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் இருந்தார், முதிர் வயதான போதகர், 96 வயது. அவர் கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்தார். எஸ்பி டேனியல் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரித்து விட்டார், கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்தார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், தம்பி, ரட்சிப்பு என்பது சபையில இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், பல பிரச்சனைகள், பல காற்றுகள் அடிக்கும், சபையில பலவிதமான அலைகள் மோதும், அதுல கடைசி வரைக்கும் நிற்பதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுவார். இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் சகித்து இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், கடைசியிலே மறுபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் பாருங்க. அப்போ சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பூமியில எனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு இந்த பரலோகத்தில் கொண்டு சேர்த்தார் பாருங்க. அந்த தேவனுக்கு இந்த ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கும்போது அந்த ரட்சிப்பின் மகிமை மனுஷர்களுக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி நான் யோசிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து நான் அதிகமாக சிந்திப்பேன், நான் தேற்றிக் கொள்வேன். இந்த லாசரை பார்க்கும்போது, அந்த ஐஸ்வர்யவான் லாசரிலே அந்த லாசரை பார்க்கும்போது அவனுக்கு பெயர் தரித்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பார்க்கும் தரித்திரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வஸ்திரம் கிடையாது, அவனுக்கு நல்ல ஆகாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, அவன் சரீரம் முழுவதும் பற்களால் நிரம்பியிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அவனுடைய பற்களை நாய்கள் நக்கின, அவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவன் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சாயலை தரிசிக்கிறவன். அவனுக்கு ஒரு நல்ல விசுவாசம், ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த சரீரம், இந்த தோல் முதலான எல்லாம் அழிந்து போனாலும், ஓ என்னுடைய கண்களால் கர்த்தரை காண்பேன் என்று சொல்லி ஒரு நல்ல கான்பிடன்ஸ், நல்ல உறுதியோடு கூட, நல்ல விசுவாசத்தோடு கூட அவன் அந்த பாடுகளை அனுபவித்தான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் மரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றாக பாடி கொயரெல்லாம் பாடிக்கொண்டு அவன் அடக்க செய்தார்கள். பிசாசு அவனை அடக்க செய்தது என்று பார்க்கிற வேதத்தில். அன்பான தேவனுடைய, ஆனால் இந்த மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரித்து அப்படியே கடந்தான். தூதர்கள் இவனை என்ன செய்தார்களாம், அப்படியே கொண்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரதேசியிலே ஆபிரகாமுடைய மடியிலே வைத்தால் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அங்கு வைத்து சொல்லுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், என்னை இந்த பூமியிலே ஆண்டவர் ரட்சித்தார், இந்த பூமியில நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன், அந்த மகிமை என்னிலே இருந்தது, நான் அந்த மகிமை இழந்து விடாதபடி இந்த பூமியில சரியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஓ எனக்காக பரலோகத்தில் கிரீடம் மாத்திரமல்ல, எனக்கு பரதேசி இருந்தது, அங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பான். ரட்சிப்பின் மகிமை தேவனுக்குரியது, இந்த ரட்சிப்பின் மகிமை தேவனுக்கு என்று சொல்லி அவன் ஆர்ப்பரித்தார் என்று பார்க்கிறோம். அந்த கூட்டங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிற கூட்டங்களாக இருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் பாடனை அனுபவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நாம் அனுபவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மறுபமாக்கப்பட்டு மகிமை மேல் மகிமை எடுத்து மறுபமாக்கப்பட்டு எக்கால சத்தம் கேட்கும் போது நீங்களும் நானும் மறுபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விட்டோமானால் அங்கு கர்த்தரை துதிப்போம். எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் மகிமையை கொடுத்த தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் பரலோகத்தில் ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கையில நீ மகிமையை தேடு என்று சொன்னார். நீங்களும் நானும் மகிமையை தேட வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகத்தின் மகிமை அல்ல,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தின் புகழ்ச்சி அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் நீங்கள் புகழப்படும் போது, அல்லாட்டால் மனுஷரால் ஒரு மனுஷன் மகிமைப்படும் போது அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பூமியில மனுஷரால் நமக்கு மகிமை வேண்டாம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிமை நமக்கு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த மகிமையை குறித்து சொல்லும்போது அது ரட்சிப்பின் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் மகிமையை நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொண்டோமானால், நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொண்டோமானால் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல அருமையான நாளில் கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டும், ஆண்டவரே அந்த மகிமை எனக்கு தாரும் ஐயா, பரிசுத்த ஆவியினால் உண்டாக அந்த மகிமை தாரும். அந்த மகிமை நான் காத்துக்கொண்டு மகிமை மேல் நான் மகிமை அடைந்து சாட்சியுள்ள ஒரு ஜீவிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபித்தோமானால் அந்த மகிமையை தேவன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அழிந்து போகிற மகிமை அல்ல, ஒளிந்து போகிற மகிமை அல்ல, என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதான அந்த மகிமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம், ஆண்டவரே அந்த மகிமையை ஆவி எனக்கு தாரும் ஐயா, அந்த மகிமையின் ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாக தேவன் அந்த அபிஷேகத்தை நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமுள்ள ஒரு அபிஷேகத்தை, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமுள்ள அபிஷேகம் மாத்திரமல்ல, அக்னி அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்று சொன்னால் மகிமையை தேடுவதற்கு அவர் மகிமையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட நீங்களும் நானும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவி மூலமாக உண்டாகிற அந்த மகிமை எனக்கு தாரும் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெப வேளையிலும் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுபமாக கிருபை தருவீராக. நாங்கள் மறுபமாக கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் ஜீவிக்கும் போது மறுபமாக்கப்பட்ட சரத்தோடு நாங்கள் காணப்பட்டோமானால் உமது எக்கால சத்தம் கேட்கும் போது ஆண்டவரே, கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது ஆண்டவரே, இமைப்பொழுதிலே நொடிப்பொழுதிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரே நாங்கள் மறுபமாக்கப்பட்டு உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மகிமையை தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மகிமையை தேட கிருபை தாரும். வேதத்தில் இப்படியாக சொல்லப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் இதை தேடி பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.